கடந்த சில நாட்களா சீமான் அவர்களுடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகளையும் பார்த்திருப்பீங்க. சில நேரங்கள்ல உங்களுடைய கருத்துக்களையும் கூட தெரிவிச்சிருந்தீங்க. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. பெரியாருக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய சில வலதுசாரி அமைப்புகள் இங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்படி தொடர்ந்து பேசக்கூடிய இன்னொருத்தரா சீமான் மாறி இருக்கிறாரு. நியாயம் இல்லதான், தர்மம் இல்லதான், தப்புதான். இன்னும் சொல்ல போனா இது பெரியார் மண்ணெல்லாம் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்லாம் குறிப்பிடுறாரு. எங்க கை வச்ச கடைசியில் உங்களே கை வச்சாங்களே, என்ன உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியுது? எங்க வந்து நாங்கெல்லாம் சூறாவளி காத்துல சுண்டல் திங்கிறீங்களா? பெரியார எதிர்க்கிறது தான் என்னுடைய அரசியலே. இனிமே பெரியார நீ எப்படிடா எதுக்க முடியும்? பெரியார் சர்வதேச பல்கலைக்கழகங்கள் அவருக்கு நாற்காலி போட்டுட்டாங்க. இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? பல பேரும் பல நேரத்துல பல இடங்கள்ல இருந்து அவர் பெரியாரை பற்றி ஒரு விமர்சனம் வச்சான்னா அன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் சோர்படுவான் பிஜேபிக்காரன். நீங்க சொன்ன சட்டா நல்லா ஆகட்டும் பாத்துக்கலாம். ஒரு அகப்ப போடுவான். பெரியாரை விமர்சிக்கணும்னு அவசியம் இல்ல, பெரியாரை எய்த்தானா ஒன்றாகப்ப போடுவான். கரெக்ட். பிச்சைக்காரன் நாய். வேணா எனக்கு கோபம் வராது. கோவம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லல, அப்புறம் அதை எதிர்பார்க்கறீங்க. அவருடைய நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. என்னடா நிலைப்பாடு உனக்கு? உனக்கு என்ன நிலைப்பாடு? பெரியாரை எதிர்க்கிறது நிலைப்பாடா? வேணா இப்போது எதுக்கு பெரியார பேசணும்? இல்ல அதுதான் வேறு. திராவிடத்தை அழிக்கணும்னா நான் அந்த வேர்ல இல்லையே. அதுக்கு அயோத்திதாச பண்டிதராரு, சிங்காரவேலர் யாரு, நான்பிராமின் மூவ்மெண்ட் தொடங்கினாரு, நடேச முதலியார் யாரு கேக்குறதுக்கு நீங்களே சொல்லிட்டு அப்படியே போங்கயா. பதில் சொல்றதுக்கு நான் வந்து நிக்கிறேன். இந்த நலங்கெட்ட பன்றிக்கு ஏதாவது தெரியுமா? வேணா. பெரியாரா காரணம்? அப்ப அயோத்தியாச பண்டிதர் இல்ல, அவங்க பேரெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. இது பெரியார் மண்ணு, பெரியார் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். வலிக்குது, அழுதுருவேன். பாரதிய பேச மாட்டாங்க, இங்க பாரதிதாசனை பேச மாட்டாங்க. யாரும் எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான். பாரதிதாசன் தான் திராவிடத்தை ஆதரிச்சவன் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். திராவிட நாட்டு பண் பாடியவன், பெரியாரை போற்றியவன் பாரதிதாசன். உனக்கு தெரியுமா பாரதிதாசனை பற்றி? சத்தியமா தெரியாது சார். தொடர்ந்து தமிழர்களை திட்டினவர், தமிழை திட்டினவர், இவரையே கொண்டாடி. யார் சொன்ன தமிழர்களை திட்டினவர்னு? எங்க தமிழை திட்டினாரு? காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு. காட்டுமிராண்டி காலத்தில் இருந்தே வந்த மொழி, அதனால காட்டுமிராண்டி மொழின்னாரு. என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். அதுக்கு எங்கிட்ட எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. பெரியாரை எதிர்த்து முதலாக அரசியல் செய்து அதில் வெற்றியும் கண்ட அண்ணாவை நான் போற்றி தலைவணங்க. பெரியார் அண்ணா எதுக்கறியே? அப்பதான் இந்த பையலுக்கு ஒரு தரவும் தெரியலன்னு உனக்கு தெரியுதா? என்னன்னு கேட்டு வந்துடுறேன். முடிஞ்சது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறார். தலைவர் பதவி கிடையாது. பெரியார் வருகிறவரை இந்த நாற்காலி காலியாக இருக்கும்னாரு. இந்த காலிக்கு இந்த கூலிக்கு இது தெரியுமா? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா. அண்ணா 1967 வெற்றி பெறுகிறார். கிடைச்ச உடனே எங்க செய்தார் தெரியுமா? பெரியாரை சந்திக்க திருச்சிக்கு விரைகிறார். இது வரலாறை விட பெரிய தகராறா இருக்கும். இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கைதான். பெரியார் சொன்னார், ஒரு மணப்பெண்ணை போல நான் நாணினேன். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இது சீமானுக்கு தெரியுமா? ஒரு குவார்டர் போட்டுட்டு பேசுற பேச்சையில நீங்க ஊடகத்தில் இருந்துட்டு புடிங்கிட்டு இருக்கீங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.